கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேல உழைச்சு இந்த இது கொண்டுட்டு வந்தது. படத்துல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி இந்த படம் நல்லபடியா ரிலீஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து அஜய் ஃபிலிம் ஃபேக்டரி. அண்ட் நீங்க எல்லாரும் இந்த ஆகஸ்ட் 9th போய் பார்த்து இந்த படத்தை தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் படம் பாத்தீங்க, கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் நம்புறோம். ஆடியன்ஸ் நீங்க எல்லாரும் படத்தை கண்டிப்பா பார்க்கணும். கண்டிப்பா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்டான படமா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிலிம் நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா பார்த்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. சார் இங்க உட்காருங்க. நீங்க உட்கார்ந்து பேசுறீங்க. இங்க வந்துருங்க. நீங்க உட்காரு. இல்ல நான் இங்க அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பார்க் திரைப்படம் வருகிற ஆகஸ்ட் 9 ரிலீஸ் ஆகுது. நீங்களா பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை ஒரு நல்ல தரமான படத்தை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே உங்க கையில தான் இருக்குது. நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டா ஒரு படமா நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு கையில தான் இருக்குது. நல்ல படமா வெற்றி படமாக்கணும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அக்ஷயா மூவி மேக்கர்ஸ் என்னுடைய முதல் திரைப்படம் தயாரிச்சிருக்கேன். நான் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர். இந்த படத்தை வெற்றி படமாக்கி எல்லாரையும் மொத்த பேரும் இந்த யூனிட் மொத்த பேரையும் எல்லாரையும் ஒரு நல்ல ஒரு தரமான படத்தை கொடுத்துருக்கோம். இந்த படத்தை எல்லாரும் வரவேற்று ஒரு வெற்றி படமாக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் வந்து தமன் பிரதர் கூட நடிச்சிருக்கிறேன். நல்ல ஒரு வாய்ப்பு. ஏற்கனவே நம்ம நிறைய இந்த படத்தை பற்றி சொல்லியிருக்கோம். இந்த படம் நிச்சயமாக மக்களுக்கு பிடிக்கும். எப்படி இந்த காஞ்சனா வரிசையில் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. தியேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு ஜனரஞ்சமான படமாக இருக்கும். ஃபுல்லாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கும் நம்புகிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த படத்தின் இயக்குனர் என்ற முறையில் பத்திரிகை, ஊடகம் மற்றும் பண்பலை அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் த்ரில்லர், காமெடி அண்ட் ஹாரர் பேஸில் கான்செப்ட் எடுத்திருக்கோம். இந்த படத்தில் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு ஆவி எப்படி வெளியில் போச்சுன்றத நீங்கள் இந்த படம் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. மற்றபடி இந்த படத்துக்கு எல்லா டெக்னீஷியனும், காஸ்டிங் இவங்க எல்லாம் முழு சப்போர்ட்டோட தான் இந்த படம் பெரிய அளவில் உருவாயிருக்கு. எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ். இப்ப நீங்க சொன்னீங்க, ஆடியன்ஸ் சொன்னீங்க போன்னு சொன்னோடனே பேய் போயிடுன்ட்டு. இது வந்து தமிழ்நாட்டு மக்களால ஏத்துக்க முடியுமா? இந்த இது இப்ப என்னன்னா, ஆவினால நம்மலாம் எப்படி நினைச்சிட்டு இருக்கோம்னா, நிறைய இந்த ஹாலிவுட் படம் அந்த மாதிரி பார்த்து ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி டெரரா அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சிட்டு நம்ம எல்லா ஆவி படத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த பேய் படத்துல அப்படிதான் நம்ம இது வரைக்கும் சொல்லியிருக்கோம். ஒரு மாதிரி சிஜி ஷாட்ல ஒரு மாதிரி பயங்கரமா அப்படிதான். ஆக்சுவலா கிராமத்துல எப்படி ஆவிகள்லாம் பேய் பிடிச்சவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு முகபாவனையும் மாறாது. இயற்கையா உண்மையிலேயே ஒரு ஆவி பிடிச்சவங்க ஒரு பேய்னா எப்படி இருக்கும்? வில்லேஜ்ல எல்லா பேய்களுமே பேய் பிடிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சாதாரணமா ஒரு பொண்ணு ஒரு 10 கிலோ 5 கிலோ தூக்குறது குடத்தை கஷ்டப்படுவாங்க. ஆனா ஒரு ஆவி பிடிச்ச பொண்ணு ஒரு பேய் பிடிச்சிச்சுன்னா ஒரு 30 கிலோ 40 கிலோ கல்லை தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடும். இதெல்லாம் எங்க ஊர் வில்லேஜில் நடந்திருக்கு. இந்த லைவான கதையை எப்படி சொல்றது? இது வரைக்கும் எல்லாமே வந்து தப்பா இல்ல ஒரு பேயை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் வந்து இப்ப ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக சொன்னது. ஆனா ஆக்சுவலா உண்மை என்ன, ஒரு வில்லேஜில் உண்மையிலே ஒரு ஆவி பிடிச்சா எப்படி இருப்பாங்க அப்படின்னா நார்மலா தான் இருப்பாங்க. ஃபேஸ் எல்லாம் மாறாது. ஃபேஸ்லாம் எந்த ஒரு ரியாக்ஷன் மாறும், ஆக்ரோஷமா ஆவாங்க, ஒரு மாதிரி ஒரு அக்ரோமா கத்துவாங்க. இவ்வளவுதான். இப்படிதான் வந்து இந்த கதையை நாங்க உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே ஃபுல்லா ஒரு பேய்னா இதுக்கு வந்து ஒரு மந்திரம், இதுக்கு ஒரு துர்காஷ்டமி, இதுக்கு ஒரு சித்ரா பௌர்ணமி, இதெல்லாம் சும்மா. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆவினா அதுங்க எதுக்காக இந்த உடம்புல ஏறிச்சு, அது எப்படி வெளியில போகும்னா, அது அவங்களா மந்திரம் போட்டு கூட நீங்க ஏத்தலாம்னா மந்திரம் போட தேவையில்ல. அதுங்களுடைய ஆசை நிறைவேறுச்சுன்னா அதுவாவே போயிடும். அதுதான் நம்ம அந்த படத்துல சொல்லுவோம். ஆசை இயக்குனர் ஆகணும் இறந்துட்டு இயக்குனர் என்ன சாவடிச்சாரு சொல்லிட்டாருன்னு. இயக்குனர் காலி பண்ணணும்னு சொல்லுது ஒரு பேய். அப்ப சாவடிச்சதுக்கு அப்புறம் தான் போகுமா? இல்ல நீங்க சொல்றது அப்படித்தானே இருக்கு. சொல்லுங்க.
சொல்லுங்க சார். ஒரு பேய்க்கு ஆசையை நிறைவேற்ற போயிடுன்றீங்க. ஆமா. அப்போ ஒருத்தர் கொலை பண்ணிட்டேன் காலி பண்ணிட்டேன் எனக்கு அவனை அந்த ஆவிக்கு என்னால ஒரு பாதிப்பு இருக்கும். இயக்குனரால அந்த ஆவி அந்த இறந்த அந்த ஆத்மாவுக்கு என்னால ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அப்ப அது எனக்கு கொண்டாதான் அது போகும். அப்போ நீங்க கொலை பண்ண சொல்றீங்க. பேய் வந்தவங்க அவங்க ஆசையை நிறைவேற்ற கொலை பண்ணணும். அப்படி கிடையாது. அது கொடூரமான கொலையா இருந்தா, அதாவது சாதாரண அடிச்சவனுக்கு அடிச்சு பயமுடுத்தலாம், மிரட்டி பயமுடுத்தலாம், ஆளே இல்லாத மாதிரி ஓட விட்டு பயமுடுத்தலாம். ஆனா கொடூரமா கற்பழிச்சு கொண்டாங்கன்னா அதுக்கு பழிக்கு பழி ஈவன் ஆகணும்ல. அப்பதான் அந்த ஆசை அடங்கும். சாதாரண ஒரு மனுஷனே ஆசை அடங்குன்னா காலை மிதிச்சிட்டாலே அவனை அதிகமா திட்டுறாங்க. ஒரு மாதிரி கொடூரமா பார்வையாவது பாக்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு மிரிச்சதுக்கே ஒரு கொடூரமான ஒரு பார்வை பார்க்கும்போது ஒரு தன் கண் முன்னாடியே நாங்க ஒரு வாழ போற ஒரு வாழ்க்கை, ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வாழ போற ஒரு வாழ்க்கைய எங்களை வாழ விடாம பண்ணிட்டீங்களா பாவிலன்னா எவ்வளவு கோபம் இருக்கும். தன்னுடைய உடம்பையும் அடங்கு அவமானத்தையும் அடங்கு தன்னுடைய வருங்கால கனவு முன்னாடியே தன்னுடைய உயிரை படைய வைக்கும் போது அப்ப அவங்களுக்கு அந்த ஆக்ரோஷம் இருக்குல்ல, அப்ப கொலைக்கு கொலை தான் கரெக்டா இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுல என்கவுண்டர் வந்து நிறைய நடக்குது. சரிங்களா? இதுல வந்து நீங்க ஒரு என்கவுண்டர் வச்சிருக்கீங்க. ஆக்சுவலா என்கவுண்டர் கிடையாது, வேற மாதிரி வச்சிருக்கீங்க. இப்ப ஏற்கனவே தமிழ்நாட்டுல வந்து போலீஸுக்கு கெட்ட பேரு, இவங்க கொலை பண்ணிடுறாங்க, வேற ஒருத்தர் பழி போட்டுறாங்க. இப்படி எப்படி எடுத்துப்பாங்க இது? இல்ல இப்ப என்னன்னா ஒரு ரெவெஞ்சி தான். அதாவது உங்களுக்கு நீ பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஹீரோயின் கொலை பண்ற மாதிரி ஆடியன்ஸும் கேரக்டரையும் ஒரு மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்போம். இது வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து இல்ல ஹீரோ ஹீரோயினே வந்து ட்விஸ்ட் வச்சிருக்கோம் எப்படின்றத. இப்ப என்னன்னா ஹீரோ ஹீரோயினி வந்து அதை ஹீரோ ஹீரோயினி கொலை பண்ணாங்களா, இல்ல ஆவி கொலை பண்ணிச்சா, இல்ல அந்த என்கவுண்டர் தான் நடந்துச்சா, இது மூணுமே அவங்களுக்கு கேரக்டருக்கும் ஆடியன்ஸும் ட்விஸ்டாவே இருக்கும். அவங்களால கன்வே பண்ண முடியாது. அதுதான் ஆக்சுவலா ஹீரோ வந்து இப்ப நல்லா வளர்ந்து வர ஹீரோ, அவரை எப்படி நீங்க பேய நடிக்க வச்சீங்க? அப்புறம் வந்து ப்ரொடியூசர் வந்து சில படத்துல நடிக்க மாட்டாங்க, இந்த படம் த்ரூட்டா வராரு, இல்ல அவரோட ஊடுதல் காரணமாகவா, இல்ல நீங்களா வச்சீங்க அந்த கேரக்டர்? இன்றைய காலகட்டத்தில் சினிமாவுக்கு ஒரு பிடிச்சரை கொண்டு வரனா அவருக்கு சினிமாவில் முதல் காதல் இருக்கணும், சினிமா மேல ஒரு மோகம் இருக்கணும். இல்லன்னா இன்னைக்கு வரமாட்டாங்க. நடிச்சாதான் இல்ல கொடுத்தாதான் நீங்க பண்ணிருப்பாங்க. இல்ல செலக்ட் பண்ணும்போது சினிமாவில இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களை கூட்டு வந்தா என்ன பண்ணுவாங்க, எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்ப இவர் வந்து சினிமாவில் ஆர்வம் ரிலீஸ் வரைக்கும் அந்த கஷ்டப்பட்டு இதை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணணும், பெரிய லெவலில் கொண்டு வரணும், குவாலிட்டியா கொண்டு வரணும். மற்ற படங்கள் மாதிரி இல்லாம குவாலிட்டி எல்லாமே பெரிய அளவுல மியூசிக் இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ரைட்ல ஒரு ஒளிப்பதிவாளர், லெப்ட்ல ஒரு மியூசிக் டைரக்டர், இந்த ரெண்டு பேர் இருந்தா நடுவில் இருக்கிற டைரக்டர் ஆட்டோமேட்டிக்கா புதுசாகி மேல போயிடுவார். அப்ப எல்லாமே குவாலிட்டியா பண்ணணும். யாருக்கு இருந்த எண்ணம் இருக்கும், சினிமா மேல அக்கறை உள்ள காதல் உள்ளவங்களுக்கு தான். அப்ப அவருக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு, எப்ப பார்த்தாலும் பாட்டு பாட்டே இருப்பாரு. அப்ப நான் செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா சினிமா மேல இன்ட்ரெஸ்ட் உள்ள புடிச்சா செலக்ட் பண்ணுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவர் கிடைச்சாரு. ஹீரோ வந்து எனக்கு என்னன்னா ஒரு படத்துல வந்து புதுசா பண்றதை விட ஒரு 5-6 படம் நடிச்ச ஒரு ஹீரோவா செலக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அப்பதான் நமக்கு வேலை மிச்சம். அவங்க சொல்றதை எழுதி கொடுத்தா டயலாக பாடி லாங்குவேஜ் நடிச்சிட போறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 2 பேருமே ஆல்ரெடி ஒரு 5-6 படம் நடிச்சிருந்தாங்க ஹீரோ ஹீரோனி. அதனால அது எனக்கு ஈஸியாகி போச்சு. காமெடியன் சாரும் அப்படிதான், ஆல்ரெடி பல படத்துல நிறைய காமெடி ஒர்க் அவுட் பண்ற அளவுக்கு அவரும் நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஒரே வருத்தம், அது கார்த்தின்னு கூட வருத்தப்படுவான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சாங் வச்சிருந்தீங்க, நல்லா பண்ணிருந்தீங்க. அந்த ஹீரோயின் ஏன் வரல, அந்த ஆக்டர் அவங்க பெங்களூர் அங்கிருந்து அவ்வளவு தூரம் வரல. அது இல்லாம அது ஒரு ஐட்டம் சாங் தான், அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அந்த ஐட்டம் சாங்ல வந்து ஹைட் ஆகுறாங்க தானே அவங்க, அதனால இம்பார்ட்டன்ட் தெரியல. அந்த படத்துல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா பேசப்பட்டது. கண்டிப்பா சரிங்களா? அந்த ஆடியோ லான்ச்லயே அந்த பாட்டு நல்லா பேசப்பட்டது. கண்டிப்பா அடுத்து சக்சஸ் மீட்ல கூட கூட்டலாம். 3 மதங்களை சார்ந்த அந்த விஷயம் நேஷனல் இன்டெகிரிட்டிக்காக பண்ணீங்களா, ரியாலிட்டியாவே இன்னைக்கு இருக்கிற, அதாவது எல்லா சாமியாரையும் எல்லா மத போதகரையும் நான் தப்பா சொல்லல, குறிப்பிட்ட பேர் இப்படி இருக்காங்களே அப்படின்றத கொஞ்சம் எடுத்து காட்டுமேன்றதுக்காக அவங்க சொல்றாங்க பாருங்க. ஆவிகளுக்கே அரசியல் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னைக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து மத போதகங்களை கிளப்பி விட்டுட்டு தான் அரசியல் பண்றாங்க. இதுதான் நடக்குது அப்படின்றத லைட்டா நம்ம கன்வே பண்ணிருக்கோம். டுபாகர் சாமியார்லாம் இப்படி எல்லாம் இருப்பாங்கன்றதையும் நம்ம அதை காட்டுறோம். அது ஒரு மதத்தை காட்டினா அதை சார்ந்து போயிடக்கூடாது, 3 மதத்தையும் காட்டி கடைசியில் விஆர் இந்தியன்றத முடிச்சிட்டோம். இதுதான் ஆமா சார். எனக்கு சின்ன வயசுல அந்த அடுக்கு மொழி, அந்த எதுகை மோனை ரொம்ப பிடிக்கும். அந்த கள்ளக்குறிச்சி சார். சரிங்க சார். அது கிறிஸ்டின் மெழுகுவர்த்தி ஏத்துவாரு. ஆமா ஃபாதர் லைட்டர் வச்சு ஏத்துனீங்க சார். அது என்னன்னா அது ஒரு மதத்தை கிண்டல் பண்ற மாதிரி தானே? இல்ல, அதாவது என்னன்னா எல்லாருமே வந்து கிறிஸ்டின் அந்த ஜீசஸ் மட்டும் ஒரு மாதிரி இல்ல சார், அங்க சமமா அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் வந்து ஏத்துறது தவறா தவறு இல்லையா சார்? நான் வந்து கற்பூரம் ஏத்துறாரு. ஆமா,
ஒத்துப்பட்டுல ஏத்தினாரு. ஓகே. விளக்கு இருக்கு, ஏத்திருக்காங்க. ஓகே. விளக்கு ஏத்துறவங்க போயிட்டு லைட்ல ஏத்தினா ஒத்துப்பீங்களா? ஓகே. என்னன்னா விளக்குன்றது எப்பயுமே நம்ம வந்து அது வந்து பாரம்பரியமா அந்த அப்படி எழுதி அது மாதிரி தான் நம்ம காட்டோம். மெழுகு பெரும்பாலும் ஃபாரினர்ஸ் அதிகமா அந்த மெழுகுவத்தி ஏத்தி அவங்க ப்ளே பண்றாங்க. அப்ப அவங்க அதிகம் யூஸ் பண்றது ரைட்டு தான். எந்த படத்துல அது மாதிரி ஒரு படம் சொல்லுங்க, படம் ஏத்துற மாதிரி? வேளாங்கண்ணில அப்படிதான் பண்ணுவாங்க சார். நிறைய ரைட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. அத ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வெளிநாட்டு கடை வந்து அப்படிலாம் இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. எல்லாமே ஒண்ணுதான் என்ன பொறுத்தவரைக்கும். அதுதான் எம்மதமும் சம்மதம் சார். என்னுடைய கொள்கை எம்மதமும் சம்மதம். இல்ல இல்ல கேட்கும் போதே ஜாலியா இருக்கு. சந்தானம் வந்து பேய் படம்னா ஒரு கலாய்ப்பாரு, உங்களுக்கு தெரியும். சில ஒருத்தங்க ஒரு பேய் வருதுன்னா ஒருத்தங்களை சாவடிக்கும். இப்போ செத்தம் அந்த பேயை சாவடிக்க மாட்டான், செத்துன்னு கேட்பாங்க. இப்போ அதுவே ஒரு இதுவா தானே சொல்றாரு, கிண்டலா. அப்படின்னும் போது பேயின்றது அந்த காலத்துல ஒரு மூட நம்பிக்கை, அந்த பக்கம் போக கூடாது அப்படின்ட்டு. நீங்க அந்த பேயே உருவாக்கி அந்த பேய்க்கு வந்து அதோடைய விருப்பம் பண்ணாதான் போகும்ன்றீங்க. இது எப்படி நீங்க சொல்ல வரீங்க? எதனால சொல்றீங்க? எந்த சயின்டிபிக் ஏதாவது இருக்கா? நீங்க பாத்து உங்களுக்கு வந்திருக்கா பேய்? இல்ல சார், ஆக்சுவலா நீங்க விசாரணை பண்ணீங்கன்னா மார்க்கெட்டிங் இல்ல வில்லேஜ்ல சார், வில்லேஜ்ல உண்மையிலே இங்க பாருங்க, வில்லேஜ்ல யாராவது ஆய்வு ஓட்டுறத வேணா போய் ஒரு கேமரா எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்க. உண்மையிலே சாதாரண ஒரு 30 கிலோ தூக்குற ஒரு லேடி ஆவி அந்த பேய் ஏறின பிறகு 50 கிலோ அமிக்கல தூக்கிட்டு ஓடுவாங்க. பின்னாடியே சாமியார் ஓடி அந்த முடியை பிடிச்சி ஒரு புளியா மரத்துல அடிப்பாரு. இதெல்லாம் பார்த்தேன். மூஞ்செல்லாம் மாறலையே அந்த பேய்க்கு. சின்ன வயசுல நான் பாத்திருக்கேன். ஒரு 10 வயசுல பேய் எப்படி எல்லாம் மிரளும் அப்படிலாம் அதெல்லாம் அப்படியே வந்து ஒரு அப்ரோச் பண்ணி தான் அதெல்லாம் இன்னைக்கு நான் வந்து ஒரு லைவான ஒரு பேய் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனா தப்பா கன்வே பண்ணிட்டீங்க. யாருமே சரி, ஒரு உயிருக்கு பயம் வந்துருச்சுன்னா ஆக்சுவலி உங்களை கொல்ல போறாங்க அப்படின்னு ஓடிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களா, உங்களை தாண்ட முடியாது செவரு இருந்ததுன்னா பயம் வந்து உங்களை அறியாம தூக்கிட்டு போய் அண்ணாண்ட பக்கம் விழுந்துடும், எகிரி குதிச்சிருங்க. அதுதான், அது பேய் கிடையாது. அவங்க நடிப்பு ஜோடியா வராங்களா, அவங்களுமே நல்லா இருந்தாங்க. இதுக்கு ஏதாவது தமன் வந்து ஒரு ஹேண்ட்ஸமான ஹீரோ, அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜோடி வெயிட் பண்ணீங்களா இல்ல இவங்க தான் முடிவு பண்ணீங்களா? இல்ல சார், என்னோட இது ஏற்கனவே 2 பேருமே இவங்க பியூட்டியாவும் அவங்க கியூட்டாவும் 2 பேருமே நல்லா இருந்தாங்க. இந்த கான்செப்டுக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு இவங்க கரெக்டா இருப்பாங்கன்றது அதை நான் முடிவு பண்ணேன் சார். எங்க டீமோட சார், ஒரு சாதாரணமா ஒரு ஹீரோ வந்து ஒரு டெரரிஸ்டா என்னுடைய கலர்ல இருந்து கொடுக்கறத விட ஒரு கலரா இருக்கிற ஒரு ஆவியா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு. அவங்க பேய் போர்ஷன் வந்து நல்லா பண்ணிருந்தாங்க. கேமராமேன் யாரு இதுல? பாண்டி. கேமராமேன் நல்லா அருமையா பண்ணிருக்கீங்க. மியூசிக் நல்லா தான் இருந்தது. எடிட்டரும் நல்ல வேலை பார்த்திருக்காரு. எடுக்க வேண்டிய அளவுக்கு எடுத்திருக்கீங்க. ஆனா டிஎஸ்பி மட்டும் நல்லா லாஸ்ட்ல பண்ணீங்க பாத்தீங்களா? இந்த கதையை ஒரு வழியில சொல்றதுன்னா அழகான காதல் ஜோடிக்குள்ளார போது காதல் ஜோடியின் ஆவிகள் ஆவல்தான் சார். கரெக்ட். படத்தை பொறுத்த வரைக்கும் பேயின்னு நிறைய படங்கள்ல பயமுறுத்துவாங்க. இந்த படத்துல காமெடி சீன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. இதுல இன்னொரு கடைசியா ஒரு டைட்டில் ஒண்ணு போட்டாரு, பேய்களுடைய ஆசையை தீர்த்து வச்சா ஆவி போயிடும்ட்டு. எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? அதுக்கான ஒரு ரெமடி அதுதான் என்கவுண்டர் பண்ணாங்க இல்லீங்களா? இப்ப இவங்களுடைய இல்ல சார், இப்ப வந்து கிளைமேக்ஸ்ல இல்ல அவங்களை எப்படி கொல்லணும் அப்படின்றத அது சென்சார் கட்டு சார். ஆனா நம்ம யூடியூப்ல ஓடிடில எல்லாமே ஓபன் பண்ணிருக்கோம். அது கிளியரன்ஸ் சார். மேடம், எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல ஹீரோ தமன் ரொம்ப நல்லா பிளே பண்ணிருக்காரு. ஸ்கிரீன்ல வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாவும், ஹீரோயின் ஸ்வேதா டாரதி அவங்க ரொம்ப கியூட்டாவும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா பார்த்தா ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே போட்டி போட்டு பண்ணிருக்காங்க. அது எல்லாரும் கண்டிப்பா சொல்லணும். அண்ட் கேமராமேன் எல்லாரையும் ரொம்ப அழகா காட்டியிருக்காரு. பத்தா குறைக்கு நம்ம ராசா சார் பாட்டு எல்லாமே பிரிச்சு எழுதிட்டாரு. பயங்கரமான லிரிக்ஸ். நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அவரை கோ ப்ரொடியூசரா தான் தெரியும். அதுக்கப்புறமா ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு கேளுங்க மேடம்னு சொல்லிட்டு போன்ல ஏர்போர்ட்ல கேட்க சொன்னாரு.
அப்ப கேட்டப்ப எனக்கு இது என்ன சம்மந்தம் இல்லாம ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஏதோ பாட்டு கொடுக்குறாரு, அது எனக்கு ரொம்ப அது வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருந்தனால நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க அவர் தான் லிரிசிஸ்ட், அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் எழுதியிருக்காரு இந்த படத்துல வர பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் அவரை பத்தின ஒரு இது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் ரொம்ப ஒரு ஸ்வீட் அண்ட் ஒரு ரொமான்டிக் பர்சன். அது எந்த அளவுக்கு ரொமான்டிக் பர்சன் அப்படின்னு சொன்னா, அவர் பேரு ராஜேந்திரன், ஆனா ராசான்னு ஏன் வச்சிருக்காருன்னா அவர் ஒய்ஃபோட பேரு சாந்தி, சேர்த்து ராசான்னு வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு லைஃப்லயே ஒரு ரொமான்டிக்கான ஒரு பர்சன். அதனால பாட்டுகளுமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு நல்ல சிந்தனையோட எழுதியிருக்காரு. அதாவது சிந்தனை வந்து ஒரே மாதிரிதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், காமமும் இருக்கும். இது எல்லாமே கலந்ததுதான் வாழ்க்கை, சினிமாவும் கூட தான். அது மாதிரி அவர் வந்து இந்த பாடல்கள் வரியில வந்துட்டு நல்லா இருக்காரு. இந்த பாட்டு எழுதும்போது அந்த கேட்டவுடனே நான் சொன்னேன், அடுத்து வர படங்கள் எல்லாம் ஐட்டம் சாங்னா ராசா சார் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட போறாங்க சார்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. சோ படம் எல்லாருக்குமே, நீங்க எல்லாரும் படம் பாத்தீங்க, எல்லாருக்குமே வந்து அந்த உன் சேனலா லவ் சேனல் சாங் வந்து திருப்பி திருப்பி நம்ம சொல்லிட்டே இருக்க மாதிரி, ஒரு ஹம் பண்ணிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சோ பாட்டு ஓவராலா பார்த்தா படம் வந்து ஒரு திருப்திகரமான படம். எல்லாரும் உட்காந்து எங்க டைரக்டர் ரேக் பண்ற அளவுக்கு அவரு என்ன கண்டென்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னு நான் தெரியல. காத்து மேல, காத்து கீழே, காத்து சைட்லன்னு போறதெல்லாம் ட்ரெண்ட் ஆகுது. சோ இன்னைக்கு கண்டென்ட் வந்து என்ன கருத்து இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அது எது வேணாலும் யாருக்கு வேணாலும் பிடிக்கும், யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம். சினிமாங்கிறது எல்லாருக்கும் சுதந்திரமானது. அவரோட கருத்து இது இப்படி சொல்லியிருக்காரு, கொலைதான் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்ல வரல. சோ கருத்துன்ற ஒண்ணு அவர் சினிமா மூலமா அவரோட நாலேஜுக்கு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை வந்து அழகாவும் சிறப்பாகவும் கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்டர் படம் பண்றாருங்கும் போது நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து இல்ல கேள்வி கேட்கறது நல்ல விஷயம். யாரும் நான் கெட்டதா சொல்ல, கேள்வி கேட்கறது நல்ல விஷயம். கண்டிப்பா நம்ம சொல்ல முடியும். அதாவது பேய் இருக்குன்னு சொல்லுவீங்களா? பேய் இருக்குன்னு என்ன புரியல எனக்கு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இன்னைக்கு விஞ்ஞானம் தான் வளர்ந்துட்டு இருக்கு, விஞ்ஞானம் படிதான் போயிட்டு இருக்கு. பேய்ன்றது அந்த காலத்துல இது மூட நம்பிக்கை, இப்படி போனா பயம்புறுத்தி அந்த பக்கம் போக கூடாது அப்படின்றதுக்காக சொன்னது. அதையே நீங்க எடுத்துட்டு வந்து பேய் இருக்குன்ற மாதிரி இப்ப நீங்க சொல்ல வரீங்க, அவர் சொல்றாருன்ற மாதிரி சொல்றீங்க. அதாவது ஒரு சிலர் வந்து பேய் இருக்குன்னே படம் எடுக்கிறாங்க. பேய் இருக்கா? எத்தனை பேர் பேய் இருக்குன்னு படம் எடுக்கிறாங்க? பேய் இருக்கா? அப்ப நிறைய பேர் சாமி இருக்குன்னு படம் எடுக்கிறாங்க. அப்ப சாமி இருக்குன்னு நம்பிக்கை. பேய் இருக்குன்னு படம் எடுக்கிறவங்க பேய் இருக்குன்னு நம்பிக்கை. சோ அது மாதிரி அவரோட நம்பிக்கை. பேய் பிடிச்சவங்க ஆசை, பேய் வந்து ஆசையை நிறைவேற்றணும், உங்க உடம்புக்குள்ள வந்து அதை நிறைவேற்றணும்ன்றாரு. அப்படி நிறைவேற்றினா போயிரும் அப்படின்றத ஒரு கதையா சொல்லியிருக்காரு. கதையில எப்படி வேணாலும் இருக்கலாங்க. கொலை பண்ணி தான் இது பண்ணணும், அதுக்காக எல்லாரும் பேயாயி கொலை பண்ணி எல்லாரும் ஆசையை தீர்த்துக்கோங்கன்றது கருத்து கிடையாது. படம் வந்து இட்ஸ் என்டர்டைன்மெண்ட் மூவி. இது வந்து ஆராய்ச்சிகரமான ஒரு விஷயமா கொண்டு வர வேணாம்னு நினைக்கிறேன். மேடம், கண்டென்ட் இல்லன்னு கண்டென்ட்டுக்காக இதெல்லாம் நாங்க செய்யறோம்ன்றீங்க. நீங்க சொல்லுங்க, கண்டென்ட் நீங்க கொடுங்க, டைரக்டர் கொடுக்கல. இந்த மாதிரி கேரக்டர் பண்றவங்க நீங்க ஒரு டிஎஸ்பி கேரக்டர்னா யாரையாவது ஒரு ரோல் மாடலா எடுத்திருப்பாங்க. நீங்க அந்த மாதிரி நிஜ போலீஸ் யாரையாவது ஃபீல் பண்ணி நடிச்சீங்களா? ஏன்னா இயல்பா இருந்தது. இல்ல ரொம்ப அதாவது அவர் சொன்ன டிஷர்ட் போட்டிருந்தாலுமே அது ஒரு மிடுக்கு இருந்தது. நீங்க நட உடை அதெல்லாம் இல்ல, நான் ரோல் மாடலா யாரையும் எடுத்து பண்ணல. எனக்கு பண்ற அளவுக்கு யாரையும் பார்த்து அப்படி இம்ப்ரெஸ் ஆகி இவங்கள மாதிரி பண்ணணும்னு நான் எந்த கேரக்டர்லயுமே நான் அப்படி பண்ணதில்லை. நானா என்னோட ஓன் ஸ்டைல தான் பண்ணேன். நான் சார் கிட்ட முதல்ல கேட்டேன், கம்ப்ளீட்டா வந்து யூனிஃபார்மே ஒரு தடவை கூட நம்ம காட்டவே இல்லை, ஏன் மஃப்டிலே இருக்க மாதிரி இருக்குன்னு. அது ஒரு ஸ்டைல் மேடம்னாரு. சோ அவரோட போக்குல நான் வந்து ஒரு ஆக்டரா அவங்க இந்த காஸ்டியூம்னு சொன்னாங்கன்னா அந்த காஸ்டியூம் தான் நம்ம போட்டுக்க முடியுமோ இல்லையா, நம்மளோட கருத்து கேட்கலாம். சார் ஏன் சார் யூனிஃபார்ம் ஒரு தடவை கூட காட்டலையே அப்படின்றது நான் நிறைய தடவை கேட்டேன். இது பெர்ஃபெக்டா இருக்கும் மேடம். சோ அவரோட வியூல என்ன படத்தை பார்க்கும்போது தான் இன்னைக்கு தான் படம் பாக்குறோம். சோ படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது, ஓகே அவர் ஏதோ ஒன்னு அழகா காட்டணும்ன்றத ரொம்ப இதா யோசிச்சிருக்காங்க. ரொம்ப நேச்சுரலா சினிமா வந்து பல விதங்கள். சோ அதுல நேச்சுரலான ஒரு மேக்கப்ல போலீஸ் எப்படி காட்டணும் அப்படிலாம் இல்ல, நல்ல மேக்கப்போட நல்ல ஒரு மஃப்டி காஸ்டியூம்ல அப்படிலாம் இருந்தது. பெரிய உயர் அதிகாரி அப்படிதான் இருப்பாங்க, ஆஃப் டியூட்டில வந்து டி-ஷர்ட் போட்டு இருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து சார் வந்து ஏற்கனவே போலீஸ் நிறைய நீங்க ஆமா இல்ல சார் வந்து போலீஸ் லைன்ல ஏதோ இருந்திருக்காங்க. சோ அதனால அந்த இதெல்லாமே அவருக்கு தெரியும்ன்றனால அவர் அதுபடி கைட் பண்ணாரு, அதுபடிதான் பண்ணோம். ரொம்ப நாளா ஒரு வெற்றிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த படத்துல கொஞ்சம் வெற்றிக்கான எலிமெண்ட்ஸ் இருக்குது. கதை வந்து கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருந்தாலும் முன்னாடி யூகிக்க சில சீன் யூகிக்க முடிகிற மாதிரி இருந்தாலும் இவர் அந்த ஐட்டம்ஸ் அதெல்லாம் வச்சு படத்தை ஒரு மெருகூட்டி இருக்கிறார். இந்த மாதிரி படத்துக்கு உங்க சைட்ல இருந்து கொஞ்சம் ப்ரொமோஷன் கவனிச்சீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளா நீங்க வெற்றிக்கு போராடிட்டு இருக்கீங்க. என்ன பிளான் வச்சிருக்கீங்க? வெற்றி பெற்றார் ஒரு வெற்றி போதுமா போலா? தொடர்ந்து வெற்றி பெறணும். புரியுது புரியுது புரியுது. நடுவில் தப்பு தான். நிச்சயமான கூட சீக்கிரம் பிளான் பண்ணிடலாம். போன வாரம் அவ்வளவு பப்ளிசிட்டி. இந்த வர்ற வாரம் அவ்வளவு பப்ளிசிட்டி. அந்த மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கு ஹீரோவும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ப்ரொடியூசருக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். நிச்சயமா இன்னைக்கு வேற மாதிரி முன்னாடி ஒரு 2 டெய்லி பேப்பர் 2 டிவிக்கு விளம்பரம் கொடுத்தா போதும். இன்னைக்கு அப்படி கிடையாது. பிளான் பண்ண ஒரு நல்ல படத்தை அண்ட் இன்னொன்னு ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு. நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் இன்னைக்கு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வந்தாலும் ஒரு படத்துக்கு மேல அடுத்த படத்துக்கு போறதுக்கே வந்து யோசனையா இருக்க அளவுக்கு இன்னைக்கு தமிழ் சினிமா போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ரொம்ப உற்சாகமா இருக்காரு எங்க ப்ரொடியூசர் நடராஜன் சார். படம் நல்லா வந்திருக்கு, அடுத்த படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட கதை கேட்கறதுல இருந்து எல்லாத்துலயும் இன்னைக்கு அந்த உற்சாகம் கொஞ்சம் கூட அவருக்கு ஒரு பதட்டமும் அதெல்லாம் இல்ல. படம் நல்லா வந்திருக்குன்ற ஒரு சந்தோஷம், உங்க எல்லாரும் முகத்துல தெரியுற சந்தோஷம் அவருக்கு ஒரு உற்சாகம். சோ உங்க எல்லாரோட கேள்விகளுக்கு மத்தியிலையும் இந்த உற்சாகத்தை எல்லாருக்கும் எங்க டீமுக்கு கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்த படத்துல செகண்ட் ஹீரோ, அடுத்த படத்துல ஹீரோ. ஆமா ஆமா ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் நீங்க உங்க அட்வர்டைஸ்மென்ட்ல கொடுத்துருக்கீங்க. பாத்தீங்களா இந்த படம் வெளிவரது ப்ரொடியூசர் சங்க தலைவர் திருமண ப்ரொடியூசர் சங்க தலைவர் அந்த படம் விளம்பரத்துல தெளிவுபடுத்துங்க. பாலா பாண்டினா அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நா ராசா. நான் இந்த படத்தில் 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். கோ ப்ரொடியூசராக இந்த படத்தில் இருக்கேன். எனது நண்பர் வந்து ஈகே முருகன் இந்த பாடலில் இருந்து நீங்கள் தான் எழுதணும் என்று கேட்டுக்கொண்டார். அதே போல் நம்முடைய தயாரிப்பாளர்களும் இந்த பாடல் நீங்கள் எழுதுங்க, நல்லா எழுதுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதனால் நீங்கள் கண்டிப்பாக எழுதி இந்த படத்தை சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் நான் அப்படின்னு சொன்னார். அவருடைய நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த பாடல் 3 பாடல்களும் ஒரு ட்ரெண்டிங்காக இருந்தால் கொஞ்சம் இளைஞர்கள் நல்லா பார்ப்பாங்க, மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு என்டர்டெயினாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான் மெயினாக அதை நாங்கள் செஞ்சோம். அதனால் அந்த பாடல் வந்து ஒரு ஹிட்டாகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது நீங்கள் எல்லாம் உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க நாச்சியார் மேடம் வந்து அது போல் ரொம்ப சிறப்பாக டிஎஸ்பி ரொம்ப அது எதிராக 10-20 படத்தில் நடித்து நல்ல டேலண்ட் உள்ளவங்க மாதிரி நடிச்சிருக்காங்க. அதே போல் வந்து ஹீரோயின்லாம் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ பிரமாதமாக அவ்வளோ அழகாக இருக்காங்க, அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. என் பாட்டுக்கு வந்து நல்ல ஒரு காட்சிகளை வந்து விஷுவலை கொடுத்துருக்காங்க. அதனால் அது ஒரு உயிர் கிடைச்ச மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த பாட்டுக்கு எல்லாமே சேர்ந்தாதான் மியூசிக். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த டீம் ஒர்க்கு தான் வந்து இந்த படத்துக்கு ஒரு வெற்றியை தரும் அப்படிங்கிற நினைச்சிட்டு நம்பிக்கை இருக்குது. அதே போல் வந்து காதல் இருக்குது, காமெடி இருக்குது. நம்ம பிளாக் பண்டி சார் சொல்ல தேவையில்லை, அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு, நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவரோட நடிப்பு அவரை வந்து வேறு லெவலில் கொண்டு போவோம். அவருக்கு இன்னும் ஃபியூச்சர் நல்லா இருக்குது. அதனால் வந்து அவரும் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. சார் வந்து அப்புறம் கேமராமேன் சொல்ல அப்பா அவர் ஏற்கனவே சொல்ல மறந்துட்டேன். கேமராமேன் வந்து அப்படி காட்சியை நமக்கு மிகைப்படுத்தி காமிச்சிருப்பாரு. அதில் பார்த்த உடனே அவரும் வந்து நல்ல ஒரு பெரிய கேமராமேனாக இனிமேல்ட்டு பலம் வருவார் என்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. அதே போல் நம்ம இந்த ப்ரோமோ பண்ணுறதுக்கு சக்தி சரவணன் சார் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நம்ம அஜய் சார் வந்து இதை வந்து நல்லா ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, எல்லாருடைய மீடியாவுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைன்னு கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்ணாடி மட்டும் முதல் படம் தானே? இல்லை சார், ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல படம் கிடைச்சிருக்கு. எனக்கு பார்க் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து ஆஃப்டர் லாங் டைமுக்கு எனக்கு வந்து ஒரு நல்ல பிரேக்காக
அமையும்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஸ்கிரிப்டும் சரி, இதில் வர்ற ஒரு சுச்சுவேஷன் சரி, ஒவ்வொரு டெக்னீஷியனும் அணுகுமுறை சரி, எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் வந்து எல்லாரும் அவங்கவுங்க பங்கை வந்து நல்லா பண்ணாங்க. கேமராமேன் அவரோட வேலை அவர் நல்லா பார்த்தாரு. ராசா சார் அவரோட லிரிக்கும், அதுவும் ராசா சாரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து சின்ன பையன் தான் எழுதிருக்காங்கன்னு நினச்சேன். ஆக்சுவலாக என் ஏஜ் பையன் தான் எழுதிருக்காங்கன்னு நினச்சேன். எனக்கு வந்து ராசா சாரோட லிரிக் வந்து ப்ரொடியூசர் சார் தான் எனக்கு அனுப்பிச்சு விட்டாரு. சார் லிரிக் ரெடி, நீங்கள் வந்து டியூன் பண்ணுறீங்கன்ட்டாரு. 2 பாட்டு டியூன் பண்ணி தான் லிரிக் பண்ணது. ஒரு பாட்டு மட்டும் லிரிக் அனுப்பிச்சு விட்டாங்க. என்னதுன்னு பார்த்தேன், சார் யார் சார் அது, அந்த பையன் வருவான் நாளைக்கு பாருங்க. அந்த பையன் வர சரி வருவார் போல. சரி நான் மீட் பண்ணும்போது சார் பையனோட அப்பா வந்தாருன்னு பார்த்தா, சார் நான் தான் சார் எழுதுனது அப்படின்னு. கொஞ்ச நேரம் சாமி அப்படியே வாலி சார் தான் இப்போ எந்த வயசானாலும் அவர் ஒரு ட்ரெண்டா இருப்பாரு. அந்த ட்ரெண்டுக்கு வந்து அப்போ எனக்கு வாலி சார் மாதிரியே தெரிஞ்சாரு சார். அவரும் அவர் பங்கு நல்லா இது பண்ணாரு. டைரக்டர் சார் பத்தி சொல்ல தேவையில்லை, நிறைய இது பண்றாரு. ஆக்சுவலா வந்து தமிழாசிரியர் இப்ப ரெக்கார்டு. டைரக்டர் சார் வந்து ஆக்சுவலா வந்து எங்களுக்கு கதை சொல்லும்போது நீங்க படம் பண்றீங்கன்னு தான் சொன்னாரு. அப்புறம் எல்லாரையும் கூட்டு வச்சு உட்காந்து கதை சொல்லும்போது, ஆக்சுவலா கதை சொல்லும்போது எல்லாருமே வந்து வேற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு 300 கோடி பட்ஜெட்ல படம் பார்த்த மாதிரி இருந்தது என்னோட ட்ரீம்ல. ஸோ அந்தளவுக்கு நல்லா சூப்பராக சொன்னார். இதில் பண்ண தமன் சார் சொல்லணுமே, நான் வந்து எல்லாரை பற்றி நான் சொல்லணும், அதுக்காக தான். ஏன்னா ஆடியோ லான்ச்சில் என்னால் பேச முடியல அதனால நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. தமன் சார் வந்து ஆக்சுவலாக நான் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு சீன் ஒன்று இருக்கும், அந்த கொடைக்குள்ள இருந்து நடுவில் அவர் மட்டும் ஒரு கொடைக்குள்ள இருந்தது ஒரு அழகாக ஒரு பூ ஒன்று இருக்கும் தெரியுமா, கிராண்டா. அந்த மாதிரி ஒரு இதில் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ப்ரோ நீங்கள் வந்து அந்த இதில் அந்த சூழ்நிலை நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பட் அவர் அது எடுத்துக்கல, மறந்துட்டு பாரு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து பார்க்கும்போது அவர் ஒரு நொடி பார்த்ததுக்கு அப்புறமா அது பார்க்கும்போது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா ஒரு நொடியில் ஒரே கேரக்டர் இதுவாக போயிட்டு இருக்கும், இதில் வந்து 2 கேரக்டர் வேரியேஷன் பண்ணியிருப்பாங்க. அது நல்லா டைரக்டர் நல்லா கையாண்டிருக்காரு. ஸ்வேதா பற்றி சொல்லணும், 2 பேரும் ஈவனாக நல்ல. எனக்கு என்னன்னா இவர் கன்னடம் பேசும்போது தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, சப்டைட்டில் தேவையில்லை, அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க சூப்பரா. ஆமா, அதெல்லாம் திறமை வேணுங்க சீரியஸா. இந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ற அஜய் ஃபிலிம் ஃபேக்டரிக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர், டைரக்டருக்கு எல்லாருக்கும். இதில் எனக்கு இந்த கோ ஆக்டர்ஸ், கோ டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து வெற்றி படமாக்குறது ஊடக நண்பர்கள் உங்கள் கையிலையும் இருக்குது, ஆடியன்ஸ் கையிலையும் இருக்குது. எங்களை ஒரு நிலைக்கு நிறுத்தி ஒரு படிக்கு மேலே கொண்டு போகிறதுக்கு உங்களால் தான் முடியும். எல்லாருக்கும் நன்றி. ஒரே தேங்க்ஸ் மட்டும் இருக்கிறது வேற. இந்த படத்துல இந்த கேரக்டருக்கு யாரு சூட் ஆவாங்கன்னு ரொம்ப நிறைய கேரக்டருக்கு ரொம்ப ஹண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க போல. அந்த டைம்ல இவங்க வந்து என்ன ரெஃபர் பண்ணது ரைட் டைம்ல எனக்கு ஒரு இது கொடுத்தாங்க, அது சொல்லணும்ல. அதுலயும் 3 லைன் பேசுறீங்க. சைலன்ஸ் ரெடி சார். கேமராமேன் எப்போ சாமி வணக்கம். ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து கூட இருந்து கேர் பண்ணி கடைசி நிமிஷம் வரையும் இன்னைக்கு வரைக்குமே வந்து ஓடிட்டு இருக்காரு. இந்த படம் வந்து நல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கறதுல வந்து தெளிவா இருக்கு. ஸோ நாங்களும் அவருக்கு ஓயாம வந்து எல்லாருமே அவருக்கு உறுதுணையா இருந்து நல்லா அவர் வந்து இந்த படத்தோட போயிடக்கூடாது, இதுல இருந்து அவர் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே வந்து டைரக்டரா இருக்கட்டும், மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டரா இருக்கட்டும், நம்ம எடிட்டரா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுடைய கடின உழைப்பை வந்து இதுல வந்து நாங்க வந்து 100% எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன்.
ஏன்னா படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல கதாநாயகன் கதாநாயகி வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க, பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸ்ட்ரானரி. ரொம்ப நான் ஒரு ஒன் மோர் கேட்டால் கூட எந்த ஒரு மூஞ்சி சுளிக்காம அவ்வளோ அழகாக வந்து கோஆர்டினேஷன் பண்ணி எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாருமே இந்த பார்க் திரைப்பட குழு வந்து ஒரு நல்ல டீமாக வந்து நாங்கள் அடுத்து மேலே வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ. எல்லாம் பேசுங்க, பிஆர்ஓ பத்தி பேச மாட்டேன். அதுக்குதான் இப்ப நானே வந்தேன். அதுக்குதான் மெயின் தேங்க்ஸ் சொல்லல கடைசியா சார். சார் எடுத்த உடனே ஒன்னு கேட்டாரு, அந்த இதுல ஆவிலாம் இப்பெல்லாம் சும்மா அப்படின்ட்டு. விஞ்ஞானபுரத்துல மெய்ஞானத்துல இருந்து தான் விஞ்ஞானம் வந்தது, இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு. அந்த மெய்ஞானத்துல வந்து இன்னைக்கு ஒரு சாமி சாக்க ஊத்துனா அந்த இடத்துல இருந்து ஒருத்தவங்க ஆடுவாங்க அவங்கள மாரி. அதேமாதிரி தனியா ஆடனா அது ஆவி, கூட்டத்தோட கூட்டமா சாக்க ஊத்துற இடத்துல ஆடுனா அது வந்து சாமி, அவ்வளவுதான். அதே மாதிரி இப்ப போட்டா அந்த ஸ்டைல்ல உள்ள ஆடுற இருக்கான். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஆடுறது ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் மீறி ஒரு பொண்ணை ஒரு ஆணை நம்ம வந்து கொலை பண்ணி கருப்பழிச்சோம் ஒரு பொண்ணை அப்படின்னா அவங்க கண்டிப்பா பழி வாங்குவாங்க அப்படின்ற ஒரு பயம் எல்லாத்துக்கும் வரணும். அந்த படம் மூலியமா விடமாட்டாங்க அப்படின்ற ஒரு பயத்தையும் இதுல லைட்டா நம்ம சொல்லியிருக்கோம். மற்றபடி இந்த படத்தை நீ இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ப்ரமோட் கிடைச்சிருக்குன்னா இது ஒரு மெயின். எங்க படத்தை பார்த்த உடனே அஜய் பிலிம் ஃபேக்டரி வாங்கியிருக்காங்க, வாங்கி அவங்க தமிழ்நாடு தியேட்டர்கள் பண்றாங்கன்னா அதுலேயே எங்களுடைய சக்சஸ் எங்களுக்கு இறைவன் கருணையால் கிடைச்சிருக்கு. ரெண்டாவது ட்ராக் மியூசிக், அவங்களுக்கு நன்றி. எங்களுக்கு இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்குன்னு எல்லாம் ஸ்பார்க் ஆயிடுற அளவுக்கு எங்களுக்கு வந்து நல்ல பிஆர்ஓ கிடைச்சார் சக்தி சரவணா சார். அவருக்கு இந்த நேரத்தை நன்றி தெரிஞ்சுக்கிறேன். இந்த அனைத்து ஊடக நண்பர்களும் 13 நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ.